வேலைக்காரி ராணி. ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ராஜலட்சுமி அன்று ஒரு நாள் அலுவலகத்துக்கு விடுப்பு சொல்லியிருந்தாள். என்றாலும் அவள் இப்போது போல் காலை 5:30 மணிக்கே எழுந்திருங்க தன் கணவன், கல்லூரியில் படிக்கும் மகன் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ஆகியோருக்கு மதிய உணவு செய்துவிட்டு எல்லோருக்கும் தேவையான காலை சுற்றுநீர் தயாரித்து முடிக்க மணி 7:30 ஆனது. பிள்ளைகள் இருவரும் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினார். கணவர் 8:30 மணிக்கு அலுவலகத்துக்கு கிளம்பினார். எல்லோரும் சென்ற பிறகு ராஜலட்சுமி குளித்துவிட்டு காலை சுற்றுண்டி உண்டு முடித்தாள். பின்னர் வீட்டு வேலை செய்யும் செல்வி வந்தாள். இன்று அவள் தனது 3 வயது மகனுடன் வந்திருந்தாள். வரும்போதே குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. குழந்தையை தரையில் ஒரு துணி விரித்து படுக்க வைத்துவிட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாள். ராஜலட்சுமி விடுப்பில் இருந்ததால் இன்று சற்று தாமதமாக வர சொல்லி நேற்றே செல்விக்கு சொல்லியிருந்தாள். மற்ற நாட்களில் 9 மணிக்கு எல்லா வேலைகளையும் முடிந்து ராஜலட்சுமியும் அலுவலகம் கிளம்பியிருப்பாள். ராஜலட்சுமி குடியிருப்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. 15 பிளாக்குகளை கொண்ட குடியிருப்பில் ஒவ்வொரு பிளாக்கிலும் 3 மாடிகள், ஒவ்வொரு மாடியிலும் 2 வீடுகள். அதில் இவர்கள் 2வது மாடியில் குடியிருந்தனர். வழக்கமாக 9 மணிக்கு மேல் நிசப்தமாக இருக்கும் வீட்டில் சுமார் 10 மணி அளவில் யாரோ இருப்பது போல் தெரிந்ததால் எதிர் வீட்டு கற்பகம் பாட்டி கதவருகில் நின்று கொண்டு, நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா என்று குரல் கொடுத்தார். உடனே ராஜலட்சுமி வெளியே வந்து, ஆமா பாட்டி, லீவு போட்டிருக்கேன். எங்கள் அக்கா மகனுக்கு இன்னும் 2 வாரங்களில் கல்யாணம் நடக்க போவதால் அக்கா கொஞ்சம் ஷாப்பிங் செய்ய என்னை துணிக்கி கூப்பிட்ருக்காங்க. அதனால் நான் அவங்க வீட்டுக்கு போகணும். எனக்கு மத்தியானம் எங்கள் அக்கா வீட்டில் தான் சாப்பாடு. சாயந்தரம் அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது என்னை கூட்டிகிட்டு வந்துடுவார் என்றார். மேலும் சிறிது நேரம் பாட்டியிடம் பேசி கொண்டு விட்டு ராஜலட்சுமி வீட்டுக்குள் சென்றாள். செல்வி வேலைகளை செய்து முடிக்கும் வரை ராஜலட்சுமி சிறிது நேரம் செய்தித்தாளை படித்துவிட்டு தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பித்தாள். தொலைக்காட்சியில் அப்போது 10ஆம் 12ஆம் வகுப்புக்கான பரீட்சை முடிவுகளை கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டு கொண்டிருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த ராஜலட்சுமிக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் கண்முன்னே நிழலாடின. அப்போதெல்லாம் செல்வியின் அம்மா ராணிதான் ராஜலட்சுமி வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த குடியிருப்பில் சேலம் அருகில் உள்ள நெசவாளிகள் தங்கள் துணி வகைகளை வியாபாரம் செய்ய கடை விரித்திருந்தனர். அதை பார்க்க குடியிருப்பின் வாயிலருகே சுமார் 1 மணி அளவில் ராஜலட்சுமி வந்தபோது வீட்டு வேலை செய்ய ராணியும் அங்கு வந்து கொண்டிருந்தாள். என்ன ராணி, இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிற என ராஜலட்சுமி கேட்க, இப்போதாம்மா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதனால் சில வீட்டில் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருமா என்றாள் ராணி. இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போனால் எப்போ சமைச்சு எப்போ சாப்பிடுவோம் என்றதும், இப்போ என் 3வது பொண்ணு +2 படித்து முடித்ததுலேருந்து 2 மாதமாக வீட்டில் தான் இருக்கா. அவள் எனக்கு ஒத்தாசையாக இருக்கா. அதனால் நான் இப்போ இங்கே 6 வீடு வேலை செய்கிறேம்மா. என் பொண்ணு நான் காலையில் சொல்லிட்டு வந்ததை சமைச்சு வச்சுருப்பா. இப்போ வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு ரெஸ்ட்டு தாம்மா. அப்புறம் சாயந்தரம் ஒரு வீட்டில் 2 பேருக்கு சமைக்கிற வேலைக்கு போகணும் என்றாள். ராணி இத்தனை வீடுகளில் வேலை செய்வதற்கு இவளது குடும்ப சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் இவள் அனாவசியமாக விடுப்பு எடுக்க மாட்டாள் என்பதும், இவள் கை சுத்தம் என்பதும் இவளை நிறைய பேர் தங்கள் வீடுகளில் பணியமர்த்த காரணமாக இருந்தது. ஒரு முறை பி பிளாக்கில் உள்ள கான்ட்ராக்டர் வீட்டில் சலவை இயந்திரத்திலிருந்து துணிகளை உலர்த்தும் போது அவரது கால் சட்டையில் இருந்த 10,000 ரூபாயை அப்படியே எடுத்து கொடுத்தவள். இந்த நிகழ்வுக்கு பிறகு இவளுக்கென்று தன்னிக்கிராக்கி அந்த குடியிருப்பில் உருவாகி இருந்தது. மறுநாள் காலை ராணி ராஜலட்சுமி வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, அந்த மாத தொடக்கமான நாள், இந்த மாதம் 500 ரூபாய் பிரிச்சுட்டு மீதி சம்பளம் கொடுங்கம்மா, இன்னும் 2 மாதத்தில் என் மாமியார் சாவுக்கு வாங்கின கடன் முடிஞ்சிடும் என்றாள். சரி சரி, நீ எப்போதான் முழு சம்பளத்தை வாங்குவியோ என்று சொல்லிவிட்டு, இந்த கடன் முடிஞ்சா அடுத்த கடன் வாங்க இவளுக்கு நின்று ஒரு காரணம் வராமலா போக போகிறது. இது போன்ற குடும்பங்கள் முன்னேற இன்னும் எத்தனை தலைமுறைகள் ஆகும் என மனதுக்குள் நினைத்தவாறே ராஜலட்சுமி சம்பள பணத்தை அலமாரியிலிருந்து எடுத்து வர சென்றாள். ராணி ராஜலட்சுமி வீட்டில் 8 வருடங்களாக வேலை செய்கிறாள். ராணிக்கு 3 மகள்கள். இந்த 8 வருடங்களில் மகள்களின் திருமணம், வீட்டுக்கு கூரை மாற்றுவது, பேரன் பேத்திகளின் முதல் பிறந்த நாள், திடீர் மருத்துவ செலவு என ஏதாவது ஒரு காரணத்திற்காக சுழற்சி முறையில் தான் வேலை செய்யும் எல்லா வீடுகளிலும் பலமுறை ராணி கடன் வாங்கியுள்ளாள்.
இவள் கணவன் செய்யும் வேலையில் முன்பணம் வாங்க வசதி இல்லாததால் பெரிய செலவுகள் எல்லாவற்றுக்கும் இவளைதான் இவர்கள் குடும்பம் நம்பியிருந்தது. இவ்வாறு வாங்கும் கடனை ஒவ்வொரு மாதமும் 500 அல்லது 1000 என சம்பளத்தில் கழித்துக் கொள்வதே வழக்கமாயிருந்தது. இதுபோல வேலை செய்பவர்களுக்கு பரிதாபப்பட்டு சில நேரங்களில் எஜமானிகள் கடன் கொடுத்தாலும் நல்ல வேலைக்காரிகளை தக்க வைத்துக் கொள்ள ஒரு யுத்தியாகவே இதை அவர்கள் நினைத்தார்கள். வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் இது நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர்கள் எஜமானி பலவீனமாகவே எண்ணினார்கள். இந்த குடியிருப்பிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 50 குடிசை கொண்ட பகுதியில்தான் ராணியின் குடிசை இருந்தது. அங்கிருக்கும் பெரும்பாலான பெண்கள் அக்கம் பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலை செய்வதும் சிலர் எக்ஸ்போர்ட் கம்பெனிகளும் வேலை செய்பவர்கள். ஆண்கள் எல்லாரும் கட்டட வேலை, ஆட்டோ ஓட்டுவது, பெயிண்டிங் வேலை போன்ற வேலைகளை செய்பவர்கள். 48 வயதாகும் ராணி தனது 18 வயதில் கல்யாணமாகி இந்த பகுதிக்கு வந்தால் அவளது கணவன் சில வருடங்களுக்கு முன்னால் வரை ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தால் இப்போது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததால் பகல் நேரங்களில் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறார். காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை வேலை. ராணி தினந்தோறும் காலையில் தன் கணவனுக்கும் மகளுக்கும் அந்த குடிசை பகிர்ந்திருந்த லக்ஷ்மி அம்மா கடையில் இட்லி, தோசை அல்லது ஆப்போ என காலை சிற்றுண்டி வாங்கி கொடுத்துவிட்டு தன் கணவனுக்கு மட்டும் புளிசோறு, எலும்புச்ச சோறு என செய்து கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்பிவிட்டு தானும் வீட்டு வேலைக்கு செய்ய வந்து விடுவாள். காலை சிற்றுண்டி சாப்பிட்டால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது என்பதற்காக ராணி தேநீரும் பிஸ்கட்டு சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு வந்து விடுவாள். கல்யாணமாகி 15 ஆண்டுகள் வரை கணவனுடைய சம்பளத்திலே கஷ்டப்பட்டு குடும்ப செலவுகளை சமாளித்து வந்த ராணி மூத்த மகளுக்கு கல்யாண வயது நெருங்கும் போது செலவை சமாளிக்க முடியாமல் தனது 33 வயதிலிருந்து வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாள். கணவனது வாட்ச்மேன் வேலையில் ஆட்டோ ஓட்டியது வந்த அளவிற்கு சம்பளம் கிடைக்காததால் சமீப காலமாகும் இவள் சம்பாத்தியம் மிகவும் அத்தியாவசியமாகி போயிருந்தது. ராணியின் முதல் 2 மகளும் 9ஆம் வகுப்பு வரை படித்தார்கள். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாததால் படிப்பை நிறுத்திவிட்டு சில ஆண்டுகள் ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை செய்தார்கள். பிறகு கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்களது புகுந்த வீடுகளும் 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இதே போன்ற குடிசை பகுதியில்தான் இருந்தது. அவர்களின் மூத்த மகளுக்கு 2வது மகளுக்கு ஒரு குழந்தையே இருந்தன. அவளது கணவர்களும் பள்ளி படிப்பை முடிக்காததால் நிலையான வேலை இல்லாமல் அவ்வப்போது கிடைக்கிற வேலைகளை செய்து வந்தனர். ஆனால் வெட்டி வீராப்பு பேசுவதில் வல்லவர்கள் பணம் கிடைக்கிற நேரங்களில் வீண் செலவுகளை செய்துவிட்டு பணம் இல்லாத சமயங்களில் தங்களது மனைவிகளிடம் சண்டையிட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பி பணம் பறிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். 3வது மகள் செல்வி சிறிது நன்றாக படிக்கக்கூடியவள். அவளை கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவளாவது ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் ராணிக்கு ஆசை. ஆனால் அவள் கல்லூரிக்கு சென்று படித்தால் திமிரு வந்துவிடும் என்றும், +2 படித்ததே அதிகம் என்றும், எக்ஸ்போர்ட் வேலைக்கு வேண்டுமானால் போகட்டும் என்றும் 2 மருமகன்களும் கூறிவிட்டனர். இதனை மீறி செல்வியை கல்லூரிக்கு அனுப்பினால் தனது மூத்த மகளின் வாழ்க்கை இன்னும் போராட்டமாகிவிடுமோ என பயந்து ராணியும் அவளது கணவனும் செல்வி 12ஆம் வகுப்பில் ஓரளவிற்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் மேலே படிக்காமல் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துவிட்டு எக்ஸ்போர்ட் வேலைக்கு போகட்டும் என முடிவு செய்திருந்தனர். இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த போது 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் ராணி மிகவும் முகவாட்டத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தாள். என்ன ராணி, ஏன் இப்படி கவலையா இருக்க? உடம்பு சரியில்லையா? முடியலைன்னா சொல்லு. இன்னைக்கு வீடு பெருக்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று ராஜலட்சுமி சொன்னவுடன் ராணி தாரையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டாள். ஏ ராணி, என்னாச்சு சொல்லு. எந்த கஷ்டத்துக்கும் நீ அழுததே இல்லையே. உன் புருஷனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தப்போ கூட நீ தைரியமாக இருந்தியே. நீயே அழகிற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு இப்போ என்றதும் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டே ராணி அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு ஏதோ ரகசியம் சொல்வது போல் சொல்ல ஆரம்பித்தாள். என்னத்தம்மா சொல்ல, பாவி மவளை வீட்டில் தனியாக விட்டுட்டு வேலைக்கு வந்தது தப்பாக போச்சுமா. இவ தனியாக இருக்கிறத நோட்டை விட்ட ஒருத்தன் தினமும் பேச்சை கொடுத்து இவ மனசை கலைச்சிட்டாமா. எங்கள் ஏரியா பையன்தான். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சுமா. விஷயம் முத்துறதுக்குள்ளே அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேம்மா. அதுக்கு நீங்கள் தாம்மா உதவி பண்ணணும் என்றாள். இதை கேட்டவுடன் ராஜலக்ஷ்மி அதிர்ந்து போனாள். என்ன பேசுவது, எப்படி ராணிக்கு சமாதானம் சொல்வது என தெரியாமல் ஒரு நிமிடம் வாயெடுத்து போனது ராஜலக்ஷ்மிக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? இந்த பொண்ணு
சோர்ந்து சோர்ந்து படுத்திருக்கிறாளேன்னு டாக்டர்கிட்ட போனப்போ தான் தெரிஞ்சது. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 8 வாரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கம்மா. போலீஸில் புகார் கொடுத்துட்டீங்களா? இல்லைம்மா, இப்போதைக்கு எங்கள் வீட்டு மனுஷங்களுக்கும் அந்த பையன் வீட்டு மனுஷங்களுக்கும் தான் இந்த விஷயம் தெரியும். போலீஸ்க்கு போனால் பிரச்சனை பெருசாயிடும். என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு இல்லையாம்மா. அதனால் இந்த மாதத்துக்குள்ளே அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோமா என்றாள் ராணி. உன் பொண்ணு என்ன சொல்கிறா? அவள் 2 நாளாக அழுதுட்டு இருந்தா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டா. பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சா? இந்த ஜனவரியில் தாம்மா 18 முடிஞ்சதுமா. அப்போ கருவை கழிக்கிறதுக்கு அவளுக்கு முழு உரிமை இருக்குன்னு தெரியுமா? இதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க இதை யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சட்டமும் இருக்குது தெரியுமா? என்ன சட்டம் இருந்து என்ன பண்ண? இந்த கருவை கழிச்சு அந்த பையனை போலீஸில் மாட்டி கொடுத்து என்ன ஆக போகுது? இது எப்படியும் கொஞ்ச நாளில் ஊருக்கே தெரிய போகுது. அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுலே சிக்கலாயிடும். நான் மட்டும் என்ன இவளை ஒரு ராஜகுமாரக்கா கட்டி கொடுக்க போகிறேன். அவள் தலையெழுத்து இப்படின்னு இருக்கு. இதுக்கு மேலே என் பொண்ணை பாதுகாக்கவோ போராடவோ எனக்கு தெம்பு இல்லைம்மா என ராணி மீண்டும் அழத் தொடங்கினாள். பையன் ஏதாவது வேலை செய்கிறானா? வேலை செஞ்சிருந்தா ஏமா வீட்டாண்டா சுத்த போகிறான்? ஏதோ காலேஜ் படிப்பில் இன்னும் 8 பேப்பர் முடிக்கணுமா. 2 மாதம் முன்னாடி தான் காலேஜ் முடிஞ்சிருக்கு. வேலை வெட்டி இல்லாமல் எப்படிம்மா வாழ்வாங்க? இப்போ இப்படி ஆயிட்டதானே. இனிமேல் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாமா. வெறும் காதல்னா கூட கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஆனால் இப்போ சீக்கிரமாக ஏதாவது செஞ்சாகணுமே. எல்லா கேள்விகளுக்கும் உடனுக்குடன் பதில் வந்து கொண்டிருந்தது. சரி, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்? கல்யாணத்துக்கு கொஞ்சம் தாராளமாக பண உதவி பண்ணுங்கம்மா. பணம் பத்தலைனா மற்ற வீட்டில் வேறு ஏதாவது காரணம் சொல்லி பணம் கேட்டுக்கிறேன். கல்யாணம் ஆன பிறகு சொல்லிக்கலாம். அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து என் பொண்ணு உங்கள் வீட்டில் வேலை செய்யட்டுமா. உங்கள் வீடு தான் பிரச்சனை இல்லாத வீடு. வேறு யார் வீட்லேயும் விட மனசு வரல. அவளுக்கு முடியலைன்னா நான் வந்து வேலையை முடிச்சு தரேம்மா. நானும் என் பொண்ணு சேர்ந்து எப்படியாவது கடனை சீக்கிரம் அடைச்சிட்றோம்மா என அவள் முடிவில் தெளிவாகவே இருந்தாள் ராணி. இந்த நினைவுகளில் மூழ்கி இந்த ராஜலட்சுமியை செல்வி அம்மா என்று அழைத்ததும் சுய நினைவுக்கு வந்தாள். வேலையை முடிச்சிட்டேம்மா, இன்னும் 2 வீடு இருக்கு, வரேம்மா என்றாள் செல்வி. சரி, நாளைக்கு எப்பவும் போல் 8 மணிக்கு வந்துடு செல்வி, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் என்றாள் ராஜலட்சுமி. ஆன்ட்டிக்கு டாட்டா காட்டு என்று செல்வி குழந்தையிடம் சொல்ல, டாட்டா என கையை அசைத்து கொண்டே குழந்தையும் செல்வியிடம் சென்றது. 18 வயதுக்கு முன்னால் செல்வியின் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் என்னவா இருக்கும்? பெண்களின் திருமண வயது 21ஆக உயர்த்தப்பட்டால் இது போன்ற எளிதில் பாதிப்பு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கும் பெண்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் 21 வயது வரை எவ்வாறு பாதுகாப்பு அளிப்பார்கள்? இப்படிப்பட்ட பெண்களுக்கு 21 வயது வரை தங்களை தற்காத்து கொள்ள விழிப்புணர்வு உள்ளதா? எதிர்பாராமல் தவறு நேர்ந்துவிட்டாலும் அதனை சரி செய்து மற்றவர்களுக்கு பயப்படாமல் தான் நினைக்கும் வாழ்க்கையை வாழ மன உறுதி உள்ளதா? இதற்கு சமூகம் ஒத்துழைக்குமா? குழந்தை திருமணங்களை தடுக்கும் பணியில் அயராது உழைத்து வரும் தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் இது கூடுதல் சுமை அல்லவா என்ற பல கேள்விகள் மனதில் எழுந்த வண்ணம் இருக்க தொலைக்காட்சி அணைத்துவிட்டு ராஜலட்சுமி அக்கா வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானாள்.